சரி, இந்த வகையில் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்து டென்சஸ் சேஞ்சஸ். அதாவது டென்சஸ் சேஞ்சஸ் வந்து டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற இன்பட்டக்கமாக இருக்கிற வாக்கியம் வந்து இன்டிரெக்டாக மாற்றக்கு எப்படி மாறும்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இருந்தால் அது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாறும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாறும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் நோ சேஞ்ச். சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாறும். வில் ஷேலண்டா வந்து வுல்டண்டு மாறும். கேனண்டா குல்டண்டு மாறும். மேயண்டா மைட்டண்டு மாறும். கேஸ் கேவண்டு வந்தால் கேட்டண்டு மாறும். கேஸ் கேவன் இருந்தால் கேட்டண்டு மாறும். கேப் டூ கேஸ் டூ மற்ற வந்து கேப் டூ கேஸ் டூ மற்ற மஸ்டண்டு வந்தால் அது கேட் டூ வந்து இருக்கும். அது வந்து கேட் டூ வந்து மாறும். அதாவது வந்து டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்து கேப் டூ கேஸ் டூ வந்து மஸ்டண்ட் ஒரு வாக்கியம் பெருமா இருந்தால் அது வந்து இன்டிரெக்டாக மாறிக்க கேட் டூ வந்து மாறும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு சென்டென்சஸ் தொடர்பாக வந்து பார்ப்போம். ஒவ்வொரு வாக்கியத்தை வந்து பார்ப்போம். ஆகவே வந்து நாங்கள் முதல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதால் பில் ஷேலை வச்சு வந்து நாங்கள் ஒரு வாக்கியத்தை பார்த்தா அந்த முதல் வேர்ப்புக்குரியது வந்து எப்படி மாறும்ன்றதையும் மற்ற டென்ஸில் எப்படி சேஞ்சஸ் ஆகும்ன்றதையும் பார்க்கலாம். அப்போ ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். கிரி சே இட் டு மீ, கிரி சே இட் டு மீ, கிரி எனக்கு சொன்னான். ஐ வில் அல்லது ஐ ஷால், ஐ வில் come, I will go to Colombo on tomorrow. சரிதானே? இப்போ வேணும். கிரி சே டு மீ ஐ வில் கோ டு கொலம்போ ஒன் டுமாரோ. நான் வந்து கொலம்புக்கு போவேன்டா கிரி வந்து எனக்கு சொன்னான். இப்போ வந்து கிரி இதுலேயே நான் எழுதுறேன் என்னண்டா இடங்கானாது. அப்போ கிரி சே டு மீன்றதை வந்து நாங்கள் என்னென்று எழுத போகிறோம்டா கிரி வந்து கிரின்றது அப்படியே வரும். இதில் வந்து டென்சஸ்ன்றதை இதைத்தான் பார்க்கணும். இதுதான் டென்ஸுக்குரிய வாக்கியம் வேட்டும். இதுதான் எப்படி மாறுதுன்னு இப்போ படிப்பிக்கிறேன் நான். அப்போ கிரின்றது அப்படியே வரும். மற்ற வந்து இதைத்தான் ரிப்போர்ட்டிங் பேப்பர்னு சொன்னால் அது முதல் சொல்லிட்டேன். சே டூ அண்டா டோல்ட் மீ என்று மாறும். டோல்ட் மீ என்று மாறும். பின்பட்ட கமவை வந்து நீக்க போகிறோம். முற்றுப்புள்ளியோட கூடின வாசனம் அதால் தட்டென்று போடுறேன். இப்போ ஐயன்றது கிரியன்றதை வந்து குறிக்குது. ஐகிரி என்றா வந்து கிரி என்றது வந்து ஐயா குறிக்கும். அப்ப கீ என்று எழுதலாம். அப்ப கீ இப்ப வில் வந்து என்னென்று மாறுதண்டா வில் செல்லது ஷால் வந்தா வுல்டன்னு மாறும். அதோட வந்து டென்ஸ் வந்து மாறாத ஒரு காலம் வந்து அதுக்கு இப்போ ப்ரெசன்ட் வெப் தான் முதல் வெப்புக்கு பாவிக்கப்படும். அப்போ வில் கோ டு கொலம்போ அந்த ஒன் டுமாரோன்றது வந்து தேர்ட் டே ஆஃப்டர் வரும் அல்லது ஃபாலோவிங் டே என்று வரும். the following day அல்லது டே ஆஃப்டர் வரும். the following day. சரிதானே? இப்போ கிரி told me that he would go to Colombo the following day அல்லது வந்து டே ஆஃப்டர் வரும். the day after வரும். அப்போ இந்த the following day the day after அது வந்துட்டு அதாவது வந்து டைம் சேஞ்ச் ஆகிக்க அது அப்படி என்று பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விளங்கணும் வந்து would goன்றது வந்து இங்கே வந்து வில் கோன்றது வுல்ட் கோவா வந்து மாறி இருக்குது. ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னான். ஒரு ஆளுடைய பேர் வந்து ஐயண்டு வந்தா கீ எண்டு மாறும்னு சொன்னான். அப்ப இன்னும் ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். கேன்ல ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். சரிதானே? சனா say it to us I can sing the songs very well. சரிதானே? இன்பட்ட கமா. சரிதானே? சனா say it to us I can sing the songs very well. அதாவது வந்து சனா சொல்லுகின்றால் சனா எங்களுக்கு சொன்னால் ஐ கேன் சிங் த சாங்ஸ் வெரி வெல், என்னால நன்றாக பாட முடியும் என்று சனா வந்து எங்களுக்கு சொன்னால். அப்ப சனான்றது இங்கே அப்படியே வரும். சரிதானே? சனான்றது வந்து அப்படியே வரும். சனான்றது அப்படியே வரும். செய்ட்ன்றது வந்து டோல்ட் என்று மாறும். டோல்ட் அஸ்ன்றது அப்படியே வரும்.
இனி இன்பட்ட கமம் உடைக்க போறோம் வந்து அதுக்கு தட்டண்டு போடுவோம். 2 முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். ஐயன்றதும் வந்து செனான்றதும் ஒன்றதால வந்து என்னென்று போட போறோம், சி என்று போட போறோம் இருக்கு இல்லப்பா. செனா டோல்ட் அஸ் தட் சி கேன் ரெண்டு மாற போதும்டா, குல் ரெண்டு மாற போகுது. இப்ப சிங்ன்றது வந்து சிங்கண்டே வெறும் ஏனண்டா முதல் வெப்புக்கு பிரசன்ட் வெப் தான் பாவிக்கப்படும். சிங் த சோங், சிங் த சோங். சோங்ன்றது அப்படியே வெறும் அங்காலே ஒரு மாற்றம் நிகழாது. சோங்ஸ் வெரி வெல்ன்றது வந்து வெறும் இதெல்லாம் வந்து அப்ப செனா டோல்ட் அஸ் தட் சி குட் சிங் த சாங்ஸ் வெரி வெல். அதாவது வந்து செனா எங்களுக்கு சொன்னால் தன்னால வந்து நன்றாக பாட முடிந்தது. சரிதானே, இப்படித்தான் வரும். அப்ப உங்களுக்கு தெரியணும் வந்து இதுல என்னத்தை நீங்க அவதானிக்கணும்டா, இந்த கேன் சிங்ன்றது எப்படி மாறுது, அதாவது வந்து டென்சஸ் சேஞ்ச். அப்ப டென்சஸோட கூடின ஒரு வாக்கியத்தை ஒன்று பார்ப்போம். இப்ப சும்மா எழுந்தமானமா நாங்க வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு வசனத்தை பார்ப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல அதாவது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அதை பார்த்துட்டோம். அதால வந்து வேற ஒரு டென்ஸ்ல பார்ப்போம். என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லயே பார்ப்போம். அப்ப தரன் said to them Taran said to them, I am working now in manner. சரிதானே, தரன் said to them, I am working now in manner. அதாவது மன்னார்ல தான் வேலை செய்து கொண்டிருக்கிறதாக வந்து தரன் வந்து அவர்களுக்கு சொன்னான். இப்ப தரன்ன்றது வந்து அப்படியே வரும். தரன்ன்றது வந்து என்னென்று வரும், அப்படியே வரும். say toன்றது வந்து told told them வந்து வரும். told say toன்றது வந்து told என்று மாறும். ஏன்னா say to வந்து அங்க ப்ரோனவுன் ஒன்று வந்திருக்கு, அதால say to வந்து வரைக்கும் told them வந்து மாறும். அடுத்ததான் இன்பட்ட கமா உடைக்க போறோம், தட்டண்டு வரும். இன்பட்ட கமா அங்க தர ஐயன்றாகும் மற்ற மன்னார்ன்றாகும் இடையில முடிகிற அந்த இன்பட்ட கமா உடைச்சா தட்டண்டு வரும். ஏனண்டா இது முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். இங்க ஐயன்றதும் வந்து தரன்ன்றதும் உண்டு, அதால வந்து கீ என்று போட போறோம். இது என்ன காலத்துல இருக்குண்டா வந்து ஐ ஆம் ஒர்க்கிங் நவ்ண்டா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. அதாவது வந்து ஐ ஆம் ஒர்க்கிங்ண்டா வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. அப்ப அதை நாங்க வந்து என்னென்னு மாத்த போறோம், பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாத்த போறோம். கீ என்று வந்தா வாஸ் என்று வரும். கீ வாஸ் ஒர்க்கிங் நவ்ன்றது தென்னண்டு மாறும். இன் மன்னர். சரிதானே, அப்ப பாருங்க, தரன் said to them, I am working now in manner. அப்ப தரன் told them that he was working then in manner. அப்ப மன்னாரிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறதாக வந்து வேலை செய்து கொண்டிருந்தான் என்று அவர்களுக்கு தரன் சொன்னான். தரன் அவர்களுக்கு சொன்னான், தான் வந்து என்ன செய்யறான், மன்னாரில் வேலை செய்து கொண்டிருந்தான் என்று. அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதால வந்து ஐ ஆம் ஒர்க்கிங்ன்றது இங்க வாஸ் ஒர்க்கிங்ன்றது வருது. சரிதான், அடுத்தது இன்னும் ஒன்றை பார்ப்போம். சரிதானே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். சரிதானே, அப்பதான் டென்ஸ் சேஞ்சஸ் மாறும். சரிதானே, தே say to us, அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். we built a new house last week. தே அப்ப முற்றுப்புள்ளியோட வசனம் மின்வட்ட கமாவுக்கு வருது. அப்ப தே say to us, we built a new house last week. நாங்கள் ஒரு புதிய வீட்டினை கட்டினோம் என்று நாங்கள் ஒரு புதிய வீட்டினை கட்டினோம் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்ப தே என்றது அப்படியே வரும், அது மாறாது. say to us என்றது வந்து என்ன மாதிரி வரும்னா told us என்று வரும்.
told us and வரும் இன்பட்ட கமாவுக்கு வந்து முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம் அதால தற்றன்றதை இன்பட்ட கமா உடைச்சு தற்றென்று போடுறோம் பியும் தேயும் வந்து ஒன்றதால தே என்று போட போறோம் திருப்பவும் தே என்று போட போறோம் அடுத்த வந்து பில்ட்ன்றது வந்து பில்ட் நியூ கவுஸ்ன்ற பில்ட் என்று வந்து இங்க வந்து இருக்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதால வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும் வந்து கேட் பில்ட் என்று வரும் கேட் பில்ட் a new cows a new cows அப்படியே வரும் அடுத்த வந்து என்னண்டா லாஸ்ட் வீக்கெண்ட் வந்தா கடந்த அதை என்னன்னு எழுதணும்டா the week before எழுதணும் the week before எழுதணும் எல்லாது என்னன்னு எழுதணும்டா the previous weekend எழுதணும் the previous week the ப்ரீவியஸ் வீக்கெண்ட் எழுதணும் அப்போ வந்து நாங்கள் இந்த ப்ரீவியஸ் வீக்கென்றது அல்லது வீக் பிஃபோர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது காலங்கள் சேஞ்ச் ஆகிக்க நான் வந்து இதை படிப்பிப்பேன் அப்போ தே டோல்ட் அஸ் தட் தே ஹேட் பில்ட் நியூ கவுஸ் த வீக் பிஃபோர் அல்லது வந்து ப்ரீவியஸ் வீக்ன்றது வரும் ஆகவே மாணவர்களே என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ காலங்கள் தெரிஞ்சா சரி அதாவது வந்து டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அதாவது வந்து இங்கே பில்ட் என்று வருது வந்து என்ன சிம்பிள் பாஸ்ட்ல வருது இந்த கேட் பில்ட் என்று வந்து மாற்றி எழுதுறது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸின் ஸ்ட்ரக்சர் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸின் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆகி கொண்டு போகும் மற்றும்படி இதுல ஒன்றும் இல்லை சிம்பிளா நீங்க 5 மார்க்ஸே அப்படியே எடுக்கலாம் போன முறை வந்தது நல்லா எல்லாம் 5 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் வடிவா படிப்பிச்சு விட்டுனான் இது கிளாஸ்லேன்னா நான் வடிவா உடைச்சு அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு இதுண்டுவேன் இதுல வந்து அப்படி எல்லாம் போட இயலாது அதனால உங்களுக்கு நோமலா விளங்கப்படுத்தி இருக்குது இனி வந்து இது இப்போ வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் படிப்பிக்க விளங்கப்படுத்துறேன் இனி இந்த டைம் சேஞ்சஸ் பிளேசஸ் சேஞ்சஸ்க்கு பிறகு வந்து கொமனா படிப்பிப்பேன் அதாவது வகை வகையா படிப்பிக்க இன்னும் விளங்கும் நினைக்கிறேன் நன்றி அடுத்த டைம் சேஞ்சில் வந்து உங்களை சந்திப்போம்